பழைய ஏற்பாட்டில் யோசுவா தொடங்கி எஸ்தர் வரையுள்ள 12 புஸ்தகங்களும் வரலாற்று நூல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவாவின் தலைமையில் கானானை சுதந்தரித்தது முதற்கொண்டு தங்களுடைய மீறுதல்களினால் பாபிலோனிலே 70 ஆண்டுகள் அடிமைப்பட்டு பின்னர் எருசலேமுக்கு திரும்பி பாழாய்ப்போன எருசலேமின் அலங்கங்கள் எஸ்ரா மற்றும் நெகேமியா ஆகியோர்களின் முயற்சியால் மீண்டும் கட்டப்பட்டது வரையிலான ஏறக்குறைய 1000 ஆண்டு கால இஸ்ரவேலின் சரித்திரத்தை இந்த 12 நூல்களும் படம் பிடித்து காட்டுகின்றன. இந்த சம்பவங்கள் முறையே கிமு 1400 ஆண்டு முதல் கிமு 400 ஆண்டுக்கு இடையே நடந்தவை. இந்த 12 நூல்களிலும் எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர் முதலான 3 நூல்களும் பாபிலோனிய சிறையிருப்புக்கு பின்னர் எழுதப்பட்டவை. இந்த பகுதியில் நாம் யோசுவாவின் புஸ்தகத்தை குறித்து அறிந்து கொள்ளலாம். இந்த நூலை மோசேயின் நாட்களுக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்திய யோசுவா எழுதினார். கடைசி அதிகாரமாகிய 24ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற யோசுவாவின் மரணத்தை குறித்த சம்பவத்தை மட்டும் 33ஆம் வசனத்தில் வருகிற பினெகாஸ் என்கிற நபர் எழுதி இந்த புஸ்தகத்தை நிறைவு செய்தார் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். யோசுவாவின் புஸ்தகத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் 4 பகுதிகளாக பிரித்து தியானிக்க வேண்டும். முதலாவது, இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவாவின் தலைமையில் கானானுக்குள் பிரவேசித்தல். 1ஆம் அதிகாரம் முதல் 5ஆம் அதிகாரம் வரை உள்ள சம்பவங்கள் தேவன் எப்படி தம்முடைய பலத்த கரத்தினால் இஸ்ரவேல் ஜனத்தை கானானுக்குள் நுழைய பண்ணினார் என்பதை விளக்குகிறது. கானானையும் எரிகோவையும் வேவு பார்த்தல், யோர்தானை அற்புதமாக கடந்து செல்லுதல், கில்காலிலே 12 கற்களை வைத்து யோசுவா கட்டிய அடையாள சின்னம் போன்ற முக்கியமான நிகழ்வுகள் இந்த அதிகாரங்களில் எழுதப்பட்டுள்ளன. இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை அற்புதமாக கடந்ததை கேள்விப்பட்ட கானானிய மற்றும் எமோரிய ராஜாக்களின் இருதயம் எவ்வளவாய் கலங்கி திகிலடைந்தது என்பதையும் இந்த பகுதிகளில் நாம் அறிந்து கொள்ளலாம். இரண்டாவது, யோசுவாவின் தலைமையில் இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தம் செய்து கானானை மேற்கொள்ளுதல். 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 12ஆம் அதிகாரம் வரையுள்ள சம்பவங்கள் யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் எப்படி கானானின் பட்டணங்களை பிடித்தார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. அதில் முக்கியமானது யாராலும் அசைக்க முடியாத பட்டணம் என்று கருதப்பட்ட எரிகோவை தேவன் எப்படி தம்முடைய பலத்த கரத்தினால் வல்லமையோடு கவிழ்த்து போட்டார் என்பதையும் இந்த பகுதிகளில் நாம் அறிந்து கொள்ளலாம். 12ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் மேற்கொண்ட 31 கானானிய ராஜாக்களின் பட்டியலும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இத்தனை வெற்றிகளை இந்த பகுதிகள் சொன்னாலும் ஆகான் என்கிற ஒரு தனி மனிதன் செய்த தவறினால், அவனுடைய இச்சையினால் ஏற்பட்ட பாவத்தினால் தேவன் தம்முடைய ஜனத்தின் மத்தியில் கொண்டு வந்த தண்டனையையும் அங்கே எழுதி வைத்திருக்கிறார். மூன்றாவதாக, கானான் தேசத்தை யோசுவா எல்லா கோத்திரத்திற்கும் பங்கிட்டு கொடுத்தல். 13ஆம் அதிகாரம் முதல் 21ஆம் அதிகாரம் வரையுள்ள இந்த 9 அதிகாரங்களில் யோசுவா எப்படி தேவ ஞானத்தோடு கானான் தேசத்தை எல்லா கோத்திரத்திற்கும் பங்கிட்டு கொடுத்தான் என்று வாசிக்கிறோம். எல்லாருக்கும் கொடுத்த பின்பு கடைசியாக யோசுவாவுக்கும் ஒரு பங்கு அங்கே கொடுக்கப்படுகிறது. தனக்கென்று முதலில் ஒரு நல்ல நிலத்தை தெரிந்து கொள்ளாமல் எல்லா கோத்திரத்திற்கும் பங்கிட்டு கொடுத்த பின்பு கடைசியில் தனக்கென்று ஒரு பங்கை பெற்றுக்கொள்வதன் மூலம் யோசுவா எத்தனை அருமையான தேவ மனிதன் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். 20ஆம் அதிகாரத்தில் அடைக்கல பட்டணத்தை எப்படி கட்ட வேண்டும் என்கிறதான மாதிரியை தேவன் யோசுவாவுக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் வாசிக்கலாம். நான்காவதாக,
யோசுவாவின் கடைசி வார்த்தைகள். 22ஆம் அதிகாரம் முதல் 24ஆம் அதிகாரத்தில் யோசுவா தன்னுடைய கடைசி செய்தியை இஸ்ரவேல் ஜனத்தின் மூப்பர்களுக்கும் முழு இஸ்ரவேல் ஜனத்துக்கும் வழங்கி தன்னுடைய ஓட்டத்தை ஒரு வெற்றியுள்ள மனிதனுடைய ஓட்டமாக முடிக்கிறான். நூனின் குமாரனாகிய யோசுவா தேவனுடைய கூடாரமெங்கிலும் உண்மையாய் பணிவிடை செய்தான் என்று பார்க்கிறோம். உண்மையுள்ள மனிதன் எந்த அளவிற்கு தேவனால் உயர்த்தப்படுகிறான் என்பதற்கு யோசுவாவின் வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய சாட்சி என்பதில் சந்தேகமில்லை. நம்முடைய அடுத்த பகுதியில் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை குறித்து அறிந்து கொள்ளலாம். இணைந்திருங்கள். பைபிள், த வேர்ட் ஆஃப் காட்.